இயற்கை வழி விவசாயம் பண்ணுறனால நம்ம மண்ணில் ரசாயன செயற்கை உரங்கள் நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. அதனால் இயற்கை வழியிலேயே மண் வளமையை மேம்படுத்துறதும் பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்காக 3 மெத்தட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெத்தட், நெல் விதைப்புக்கு முன்னாடி பசுந்தாள் உரம் பயிரிடுதல். லெக்யூம்ஸ் வெரைட்டியை சேர்ந்த சணப்பை இல்லைனா தக்கப்பூண்டு அப்படின்ற நைட்ரஜன் ஃபிக்ஸிங் க்ராப்ஸை வந்து பயிரிடுவோங்க. அது தன்னோட வேர் முடிச்சுகள் மூலியமாக காற்றுல இருக்க நைட்ரஜனை மண்ணில் அமோனியாவாக இயற்கையாகவே மாற்றி கொடுக்கும். இதனால் மண் வளமையும் நுண்ணுயிர்களும் பல்மடங்கு பெருகும். விதைச்சதுலேருந்து 45வது நாள் நம்ம இடுப்புக்கு மேலே வளர்ந்துடும். வயல் முழுக்க பச்சை பசுமையாக சின்ன சின்ன மஞ்சள் கலர் பூக்களோட அழகாக இருக்குங்க. அந்த சமயத்தில் இதை மடக்கி ஓட்டி சேத்து வயல் கட்டி அதில் மக்க விட்டுருவோங்க. அப்புறம் நம்ம வயலை சுற்றி இருக்க எருக்கலஞ்செடியை அறுத்துட்டு வந்து அதையும் சேத்து வயலில் போட்டு மிதித்து மக்க விட்டுருவோம். இது எல்லாமே 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்த முறைகள் தான். இப்போ யாரும் செய்யறதில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போன வருஷம் எருக்கலம் போட்டு மிதிச்சிட்டு இருந்தப்போ நிறையா பேர் வந்து பார்த்து சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க. எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் நம்ம பயன்படுத்தாதனால நெற்பயிருக்கு விதையிலிருந்தே நோய் எதிர்ப்பு சக்தி வரணுன்றதுக்காக சேத்து வயலில் ஓட்டும் போது வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா வேப்பங்கொட்டையும் கலந்து போட்டு ஓட்டிடுவோம். செகண்ட் மெத்தட், இந்த ஊர் பக்கம் ஆட்டுக்கெடை மாட்டுக்கெடைம்பாங்க. அதாவது ஒரு 1000-2000 ஆடு இல்லாட்டா 500-1000 நாட்டு மாடுகள் அதை நம்ம வயல்லையே மேய விட்டு ஒரு 10-15 நாட்களுக்கு வந்து நம்ம வயல்லையே தங்கவும் விட்டுருவாங்க. அதனுடைய கழிவுகள் எல்லாமே மண்ணுக்கு உரமாக மாறி மண்ணோட வளமை வந்து பல மடங்கு பெருகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக மண் தன்னோட வளமையை மீட்டெடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய இடைவேளை. இங்கே ஒரு வருஷத்துக்கு 3 அறுவடை கூட பண்ணுறாங்கங்க. எல்லாமே மாடர்ன் பேடி வெரைட்டிஸ் 70 டேஸில் அறுவடை ஆகிடும். நம்ம பண்ணுறது பாரம்பரிய ரகங்கள். 130 நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் ஆகுங்க அறுவடைக்கு. வருஷத்துக்கு ஒரு பட்டம் சம்பா பட்டம் மட்டும்தான் நம்ம அறுவடை செய்வோம். ஆவணியில் விதைச்சு தையில் அறுவடை நடக்குங்க. வருஷத்தில் 6 மாதம் நெல் விவசாயம் நடக்கும். மிச்சம் 6 மாதம் மண் தன்னோட வளமையை மீட்டெடுக்கிறதுக்கான இடைவெளி கொடுக்கப்படும். இவ்வளோ மெனக்கெடணுமா? யூரியாவும் பொட்டாசியம் வாங்கி போட்டு 70 நாளில் அறுவடையை முடித்து கமிஷன் கடையில் போட்டு காசை பார்ப்பியா? அதை விட்டுட்டு எதுக்குமா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இதில் என்னம்மா உனக்கு வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம பக்கத்து வயலில் கூட தாத்தா வந்து 2-3 தடவை சொல்லிட்டு போனாருங்க. கண்டிப்பாக இதில் வந்து காசு பார்க்கறதுக்காக நாங்கள் இதை பண்ணலை. எங்கள் வீட்டு தேவைக்காக தாங்க இதை பண்ணுறோம். எங்கள் வீட்டு தேவையை தாண்டி எங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கேட்குறவங்களுக்கு நாங்கள் இதை பகிர்ந்துக்கிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி.